சித்தாந்த நிச்சயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9வது மகா சன்னிதானம் திருநாவுக்கரசு ஸ்ரீ ஞானசம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமிகள்னு இருக்காங்க. அந்த சன்னிதானம் தான் அந்த காலத்தில் அவருடைய காலகட்டத்தில் திரும்பவும் சிவசமவாதம் தலை தூக்குது. அந்த சிவசமவாதம் தலை தூக்கும் பொழுது அவர்களை கண்டித்து இந்த சித்தாந்த நிச்சயம் என்று சொல்லக்கூடிய 100 பாடல்கள் அடங்கிய விருத்த பாக்களால் ஆகிய நூலை ஒன்று அவங்க பாடியிருக்கிறாங்க. அதனால சிறப்புக்குரிய ஒரு நூல். அடுத்து 10வது மகா சன்னிதானம். இந்த 10வது மகா சன்னிதானத்துடைய இந்த இவங்க மிகப்பெரிய அற்புதங்களை செய்தவர்கள். இவங்க ஒரு முறை தென்னாட்டுக்கு தலையாத்திரையாக எழுந்திருக்கும் பொழுது திருச்செந்தூர் கருகே சொல்லும் பொழுது இந்த 10வது மகா சன்னிதானத்துக்கு முன்னாடி இந்த மகா சன்னிதானம் வந்தாங்கன்னா இந்த பல்லாக்கு கொடை தீவட்டிலாம் பிடிச்சிட்டு வராங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தீவட்டியெல்லாம் பிடிச்சிட்டு வரும் பொழுது அவங்க இருக்கிற போற்றிமார்கள் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூரில் பூஜை பண்ணக்கூடியவங்க அவங்க வந்து இந்த மாதிரி திருச்செந்தூருக்குள்ளே யாரும் பல்லாக்கில் வரக்கூடாது, யாரும் தீவத்தியெல்லாம் பிடிச்சக்கூடாது அப்படின்லாம் சொன்னார்கள். அப்போ அதை மறுக்கும் பொழுது இவர்களுக்கு விருதுலாம் உண்டு என்று சொன்னாங்க. நான் அவன் ஏற்றுக்கல. அப்போ முருகப்பெருமான ஒரு அடியவரை போல வந்து ஒரு குருக்களை போல வந்து இந்த மாதிரி சிவாகம பிரமாணங்களை கூறி இந்த மாதிரி ஆச்சாரியர்களுக்கு பல்லக்கு உண்டு, தீவிரத்தி உண்டு, இந்த மாதிரி விருதுகள் உண்டு, அதோடு கூட வரலாம், சின்னங்கள் உண்டு, அதுக்கு பிரமாணம் உண்டு என்று அந்த குருக்கள் சொன்னார். ஆனால் அப்பயும் அந்த போற்றிமார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத பொழுது உடனே அந்த போற்றிமார்கள் மூங்கையானார்கள், ஊமையாக போனாங்கன்னு இருக்கு சரித்திரம். அதோட அந்த வந்திருக்க குருக்களும் மறைஞ்சு போகிறார். அதற்கு பிறகு ஒரு திருச்செந்தூர் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு கட்டள மடத்தில் எழுதல் இருக்கும் பொழுது 10வது மகா சன்னிதானம் அவர் திரும்ப அந்த போற்றிமார்கள் வந்து திருவடியில் விழுந்த போது எல்லாருக்கும் திருநீர் கொடுத்தாங்க மகா சன்னிதானம். அது வாங்கி அணிந்த உடனே மூங்கை நீங்கியது என்கின்ற ஒரு சரித்திரம் இந்த சன்னிதானத்துக்கு இருக்குது, இந்த 10வது சன்னிதானத்துக்கு. இவங்க காலகட்டத்தில் தான் அந்த இவங்க துங்கன் என்கின்ற மலைநாட்டு அரசனை சென்று பார்க்கும் பொழுது அவன் மலைநாட்டு அரசனுடைய மகளுக்கு பிரம்மகத்தி என்கின்ற பிரம்மகத்தி ஒன்று பிடிச்சிருந்தது. பிரம்மகத்தினா பிரம்மராட்சசம் பிடிச்சிருந்தது. பிரம்மராட்சசம் அப்படின்னா நல்ல கல்வி கேள்விகளில் மந்திர தந்திர வல்லமைகளில் வைக்கக்கூடிய பிராமணர் ஒருத்தவ அகால மரணம் அடைஞ்சிட்டானா அவனுடைய ஆத்மா பிரம்ம ராட்சசனா ஆகுது. சொல்ல முடியுங்களா? நல்ல கல்வி கேள்விகளில் நல்ல மந்திர தந்திர வல்லமை உடையவனாக இருக்கிற ஒரு பிராமண அகால மரணம் அடையும் பொழுது அவனுடைய ஆத்மா பிரம்ம ராட்சசம் ஆகுது. அவன் துர்மரணம். பிரம்மஹத்தியா அது பிராமணரை கொன்னா வர்ற பாவம். பிரம்மஹத்திங்கிறது தோஷம். பிரம்மராட்சசங்கிறது ஆத்மா, அது பேய் தான். அது பெண்களை தொடரும் பிரம்மராட்சசம் வருது இல்லையா சஷ்டி கவசத்தில், பெண்களை தொடரும் அப்படிங்கிறோம். பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முடியும், கொல்லிவாய்ப்பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை கண்டால் எந்தனை கண்டால் அப்படின்னு வருது இல்லாத ஓடிட அப்படிங்கிறார். அதை சொல்றாங்க. அதாவது பிரம்மராட்சசம்னு வருகிறது. இந்த பிரம்மராட்சசம் உண்டு இந்த மாதிரி அந்த துங்கன் என்கிற அரசனுடைய மகளை பிடித்து கொண்டது. அவர் ரொம்ப பாடாப்படுகின்றாள். அதனால இந்த மகா சன்னிதானம் அங்கே போன பொழுது அவர்கள் திருநீர் அணிவித்தார்கள். துங்கன் மகள் குணமால பிரம்மராட்சசம் நீங்கிச்சு. அதற்கு பிறகு அந்த மகா சன்னிதானத்துக்கு நிறைய விருதுகள் செய்து நிறைய நிலப்புலங்கள்லாம் மடத்து எழுதி கொடுத்து பல்லாக்களைய பட்டாள பிரவேசம்லாம் பண்ணி வச்சு இது மலைநாட்டில் கேரளாவில் கிட்டத்தட்ட காவல் வாய்மொழி அந்த பகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மலைநாடுன்னா அதுதானே. மலைநாடுங்கிறது மலைக்கு இந்த பக்கம் கிடையாது, அந்த பக்கம் தான். அப்போ ஆரல்வாழை மழைத்தனி மார்த்தாண்டம் அந்த பகுதிகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் ஏதோ நடந்திருக்கு. சுசீந்திரத்தில் இருக்குல்ல, சுசீந்திரத்தில் இருக்குது. இப்போ கன்னியாகுமரி திறந்துருக்குறாங்க சுசீந்திரத்தில். ஸோ அதனால் அங்கே அப்படி நடந்திருக்கு. அதுக்கு பிறகு மகா சன்னிதானம் திரும்ப நம்முடைய தருமபுரத்துக்கு வந்து இருக்கும்பொழுது ஒரு காலத்தில் ஒரு கரிய உருவம் ஒன்று திருவடியில் வந்து விழுந்து வணங்கியது. அது யாருன்னு கேட்ட பொழுது நான் தான் துங்கன் மகளை பிடித்திருந்த பிரம்மராட்சசம். நீங்கள் திருநீர் கொடுத்ததுனால அந்த பெண்ணை திரும்ப என்னால் திண்ட முடியவில்லை, வேறு எந்த பெண்ணையும் என்னால் திண்ட முடியவில்லை அப்படின்னு சொல்லுகிறது பிரம்மா. அதனால் கதியற்று அலைகின்ற எனக்கு கதி கொடுங்க என்று அந்த மகா சன்னிதானத்தில் திருவடியில் விழுந்து வணங்கியது இந்த பிரம்மராட்சசம். உடனே மகா சன்னிதானம் தான் அனுஷ்டானம் செய்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு கால அனுஷ்டானத்துடைய பலனை அந்த பிரம்மராட்சத்தை கொடுத்தாங்க. ஒரு கால அனுஷ்டானத்துடைய பலனை தத்தம் பண்ணி கொடுத்தனால அந்த பிரம்மராட்சசம் கதி பெற்று சிவபுண்ணியத்தை அடைந்து சிவலோகமே சேர்ந்ததுன்னு சரித்திரம். ஒரு கால அனுஷ்டானத்தை ஒரு காலம் செஞ்ச அனுஷ்டானத்தில் பலனை கொடுத்ததுக்கு அது சிவலோகம் போயிடுதுன்னா அப்போ செய்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? மகா சன்னிதானத்துக்கெல்லாம் 4 கால அனுஷ்டானம் உண்டு. ஆனால் இந்த சரித்திரத்துக்கு பிறகு தர்மயாதன சன்னிதானங்கள்லாம் 5 முறை அனுஷ்டானம் செய்வாங்க ஒரு நாளைக்கு. ஏன்னா ஒரு காலத்து தான் இது கொடுத்துட்றாங்கல்ல, பிரம்மராட்சத்தை கொடுத்துட்றாங்க. அதனால் 5 கால அனுஷ்டானம் என்பது தர்மயாதன குருமணிகள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்று இருக்குது.
இப்படியாக இந்த மகாசனி ஞானத்துடைய காலகட்டத்தில் இவங்க காசி யாத்திரைக்கு செல்கிறார்கள். காசியில் சென்று அங்கு பலவிதமான தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து அங்கு திருவருட்பாக்கள் பாடுறாங்க. தட்சிணாமூர்த்தி திருவருட்பா, அப்புறம் திருவாரூர் சாமி மேலே, திருவாரூரில் இருக்கக்கூடிய சித்தீச்சரத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி மேலே தட்சிணாமூர்த்தி திருவருட்பா, வேலூர் முத்துக்குமார் சாமி மேலே முத்துக்குமார் சாமி திருவருட்பா, காசியில் துண்டீர கணபதி மேலே துண்டீர கணபதி திருவருட்பா, இப்படி பலவிதமான திருவருட்பாக்கள் பாடுறாங்க. அதனால் இந்த மகாசஞானம் 10வது மகாசஞானம் பாடிய அந்த நூல்களை மட்டுமே தொகுத்து திருவருட்பான்னு பதித்து வச்சிருக்கிறாங்க. ஆச்சரியமான விஷயம். இப்படி பலவிதமான சன்னிதானங்கள் பலவிதமான நூல்களையும் சாஸ்திரம் செய்திருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இன்னொரு வகுப்பில் பார்ப்போம். ஏன்னா அது ஒரு புத்தகம் தனியாக இருக்குது, அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை இன்னொரு வகுப்பில் பார்ப்போம். இன்றைக்கு இந்த எது சொல்ல வந்தேன், தர்மியாதன பட்டாசாத்திரத்துக்கே வந்தேன். இப்போ அடுத்தது உங்களுக்கு நான் எடுத்துக்கின்ற பாடம் இந்த 4ஆம் ஆண்டுக்கு பிற்கால அருளாளர்களின் வரலாறுகளும் சிந்தனைகளும், தர்மியாதன குருமணிகள், ஸ்ரீ குமரகுருவரர், தாய்மானவர், பட்னத்தர், அருணகிரிநாதர் என்று சொல்லி இங்கே 5 பேருடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. இதில் 5 பேர் தர்மியாதன குருமணிகள்ங்கிறது ஒரு குரூப். கிட்டத்தட்ட 26 பேருடைய வரலாறு அதில் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். 26 சன்னிதானத்தர விஷயங்கள் அதில் இருக்குது. அதை இன்னொரு தனியாக தலைப்பில் பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி நான் இது மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன். முத்திரை நிச்சயத்தை மட்டுமே 3 மாட்டையும் வச்சு இன்றைக்கி நான் 2 மணி நேரம் பேசலாம்னு நினச்சேன், பேச முடியல. அதனால் இப்போ அந்த பகுதிக்கு நம்ம செல்கின்றோம். தர்மியாதன குருமணிகளுக்கு அடுத்து ஸ்ரீ குமரகுருபருடைய வரலாறு என்று இருக்கிறது. இந்த குமரகுருபர சுவாமிகளுடைய வரலாறையும் நம்ம தனியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்து தாய்மான சுவாமிகள் அவங்களுடைய வரலாறு நம்ம பார்ப்போம். பட்டத்திரிகள் இன்றைக்கி நாம் அருணகிரிநாத பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடங்குகின்றோம். இந்த தொடங்கி ஆரம்பிச்சப்போ அடுத்தடுத்த வகுப்புகள் வாய்ப்பு அமையும் பொழுது இன்னும் விரிவாக அருணகிரிநாத பெருமானை பற்றி தெரிஞ்சு கொண்டு ஒவ்வொரு எதிராளர்களையும் இன்னும் உங்களுக்கு எத்தனை வகுப்பு இருக்குது, இன்னும் எத்தனை வாரம் வகுப்பு இருக்குது உங்களுக்கு? 2 மாதம். ஃபிஃப்டி டேஸில் எத்தனை நாள் வகுப்பு இருக்கும்? அதான் இவ்வளோ 2 மாதம் 3 மாதம் சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு வகுப்பு எத்தனை நாள் தான்? இதில் 1 கட்டாகும், அவ்வளோதான். இப்போ இது என்ன ஜூன் பிறந்துட்டா? ஜூன் பிறந்துட்டுலையே, ஜூனில் 2 முடிஞ்சு போச்சு. இப்போ 2 வாரம் முடிஞ்சிச்சு. ஜூனில் இன்னும் 3 வாரம் தான் இருக்குது. ஜூனில் 3, ஜூலை 4, 7. அதில் ஒரு ஜூனில் ஒரு வகுப்பு போயிடும், ஜூலையில் ஒரு வகுப்பு போயிடும். ஜூலை 19 5 வகுப்பு தான் உங்களுக்கு. 5 வகுப்பில் உங்களுக்கு இந்த பிற்கால அருளாளருடைய வரலாறுகளை உங்களுக்கு நான் சிந்திக்க வேண்டியிருக்கு. அதனால் எவ்வளோ தூரம் உங்களை பற்றி பேச முடியும் அவ்வளோ தூரம் உங்களை பேசி தரேன். நூல் யார் கொஸ்டின் பேப்பர் எடுக்க போகிறாங்க, யார் உங்களுக்கு இதெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு ஏற்ப நீங்கள் கொஸ்டின் பேப்பர் அதே கொஸ்டின் பேப்பர் வரும், வேறு எடுக்க மாட்டாங்களா? கொஸ்டின் பேங்க், நீங்கள் கொஸ்டின் பேப்பர் நம்பர், கொஸ்டின் பேங்க் வேறு, கொஸ்டின் பேப்பர் வேறு இல்லையா? அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் கேட்பாங்க. அதுதான் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறது தெரியுதா? ஆனால் கொஸ்டின் பேப்பருங்கிறது எப்படி ரிலீஸ் ஆகும், போன தெரிஞ்சு எப்படி மாறும் இல்லையா? கொஸ்டின் பேங்க்ல என்ன கொஸ்டின் வரும் தெரியும், அந்த அளவுக்கு என்ன போடும் தெரியும். இந்த பிற்காலம் என்பது மிக ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா இது முகமதியரோட ஆட்சி காலத்துக்கு பிறகு தோன்றியதை தான் இந்த பிற்காலம் என்று சொல்லுவோம். நம்முடைய தமிழக வரலாற்றை எடுத்துக்கொள்ளும் பொழுது அருளாளர்கள் தோன்றிய காலகட்டங்களில் 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 15ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பு வச்சுக்கலாம். இந்த 12க்கு பிறகு 13, 14 இது 2 ரொம்ப மோசமான காலகட்டமாக தமிழகத்தில் இருந்திருக்கு. திரும்ப 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு விதமான காலகட்டம் தோன்றுகிறது. அது எப்படி வகைப்படுத்துகிறேன்னா, நாட்டில் அருளாளர்கள் தோன்றுவது, அருள் வேட்கை ஏற்படுவது என்பது மக்கள் வாழ்க்கையில் அமைதி நிலவுனா தான் முடியும். முதல்ல வாழ்வதே சிரமமாக இருந்ததுன்னா எங்கேருந்து நம்ம சாமி நோக்கிட்டு போகிறது? அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை, எப்படி கோயிலுக்கு வருவான்? அடுத்தது உயிரோட இருப்போமா என்னன்னே தெரியல. இப்போ இஸ்ரேலில் போர் நடக்கிறது மாதிரி ஒரு சூழலாக இருக்குன்னு வச்சுங்க, நம்ம எப்படி கோயிலுக்கு வருவோம்? வகுப்பு போமா இருக்காது. இப்போ அப்படிப்பட்ட சூழல்கள் நிகழ்ந்த காலகட்டம். 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலே ஞானசம்பந்த பெருமானார், அப்பர் சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவர்களெல்லாம் தமிழகத்தில் தோன்றினாங்க. அதற்கு பிறகு
அதே 8ஆம் நூற்றாண்டு காலத்திலே மணிவாசக பெருமானார் தோன்றி அருளாட்சி செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து அதே நேரத்தில் வைணவத்தில் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் தோன்றி அவங்களும் பிரபந்தங்களை பக்தி நெறிய பரப்புகிறாங்க. அடுத்தது கிட்டத்தட்ட 9-10 9-10 இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பிகள் உள்ளிட்ட அருளாளர்கள் இங்கே தோன்றுகிறார்கள். இந்த திருவிசைப்பாப்பாடி அருளாளர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வசித்தவர்களாக இருக்கிறார்கள். 11ஆம் நூற்றாண்டு 12 இந்த 2 காலகட்டத்தில் சேக்கடார் சுவாமிகளுடைய காலகட்டம் விளங்குதா? சேக்கடார் சுவாமிகள் வாழ்ந்த காலகட்டம் அந்த 11லேருந்து 12 அப்படிங்கிற நம்ம சொல்லிக்கொண்டோம். சேக்கடார் சுவாமிகள் வாழ்ந்த காலகட்டத்துக்கு பிறகு ஒரு 50 அல்லது 100 ஆண்டுக்கு பிறகு மெய்கண்டாருடைய காலம் வருகிறது. 12ஆம் நூற்றாண்டு மெய்கண்டார் அங்கே தான் அவதாரம் பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில். ஏன்னா அது வரைக்கும் சைவ சமயம் ஸ்தாபிக்கப்பட்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னாலே முதல்ல அடிப்படை கோயிலுக்கு போகணும், தலையாத்திரை வேணும், சாமி இருக்கிறத நம்பணும், சாமியை கும்பிடணும். அந்த விஷயத்தை பரப்பினவங்க ஞானசம்பந்தரும் அப்பர் சாமிகளும். சுவாமியை அடியார் தான் அப்படிங்கிறத காட்ட வந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. சிவ வழிபாடா அடியார் வழிபாடா அதை மாத்துறார். அதுக்கு அடுத்தது ஞானம்தான் எல்லா இடத்துலையும் ஞானம் தான் பார்க்கப்பட வேண்டும், எங்கும் சாமி தான் அப்படிங்கிற ஒரு புத்தியை புகட்டக்கூடியவராக மணிவாசக பெருமான் வருகின்றார். இந்த ஆர்டர் சரியா இருக்கு. அதற்கு பிறகு சேக்கடார் சுவாமிகள் நாயன்மாருடைய புராணங்களை எல்லாம் தொகுக்கக்கூடிய காலகட்டம் வருகிறது. இந்த காலகட்டத்திலேயே முக்கியமான ஒரு வார்த்தையை சேக்கடார் சாமி சொல்கிறார்கள். குரு பரம்பரையை பற்றின செய்தி சொல்றார். இந்த குரு பரம்பரை என்பது பொழிய வேண்டும். இறைவன் ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லை. இறைவன் உருவு கொண்டு அருள் செய்யவில்லை என்றால் இங்கே உபதேசங்கள்லாம் வராது, யாருக்கும் உபதேசம் கிடைக்காது. அதனால் இறைவனிடத்தை கைலாயத்தில் இருக்கக்கூடிய அடியவர்கள் இங்கு உபதேச மார்க்கமாக கீழே சொல்லணும் அப்படின்னா பரம்பரை பொழிய வேண்டும். அது பரம்பரை பொழிய வந்தவர் ஞானசம்பந்தர்னு சொல்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி பரம்பரைகள் நிலவி இருக்குன்னு தெரியுது. மெய்கண்டாருக்கு முன்னாடியே பரம்பரைகள் இருந்திருக்கு. அது எதுவுமே நம்மகிட்ட இல்லை, எல்லாமே சமண சமயத்துடைய தாக்கத்தினாலே அழிஞ்சு போச்சு. அதனால் திரும்பவும் பூத பரம்பரை பொழிய வந்தவர் ஞானசம்பந்தர் இருக்கு. இப்படி பல பரம்பரை ஞானசம்பந்தருக்கு பிறகு வந்தாலும் கூட அதில் நிலைபெற்று சுத்தாத்விதம் என்பதை தெளிவாக சொன்ன ஒரு இப்போ நிலைபெற்று நிற்கக்கூடிய ஒரு பரம்பரையாக மெய்கண்டாருடைய பரம்பரை 12ஆம் நூற்றாண்டில் அவர் தோற்றிருக்கிறார். மெய்கண்ட உபதேசம் அறிவு அந்த 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சைவ சித்தாந்த சாஸ்திரங்களுடைய ஆட்சி கோலோச்சுகிறது. பக்தி என்கின்ற பக்தி, அதாவது பாடுவது, பக்தி பண்ணுவது, தலையாத்திரை செல்வது என்கின்ற நிலையிலிருந்து பக்தி மாறுபட்டு ஆச்சாரியனுக்கு கீழே இருந்து உபதேசமாக கேட்டு ஆகமத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையை பெறுகிறது சைவ சமய நிலை. விளக்கம் புரியுதுங்களா? நிலை எப்படி படிக்கணும்? இதே காலகட்டத்தில் அரசியலில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள். சோழ அரசர்கள் தான் இப்போ ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா ஞானசம்பந்தர் காலகட்டத்தில் பாண்டியர் பல்லவர். 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் விஜயாலய சோழர் பிற்கால சோழ சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணுகிறார். விஜயாலய சோழருங்கிறவர் உறையூரில் இருந்தவர். உறையூரில் பாண்டியர்களுக்கு எதிராக பல்லவர்கள்கிட்ட ஆதரவாக இருந்ததுனால பல்லவர்கள் நீ உறையூர் பகுதியை சுதந்திரமாக ஆட்சி பண்ணி கொள்ளு என்று கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தஞ்சாவூரில் இருக்கிற முத்தரையர்கள் என்று சொல்லக்கூடிய அரசர்களை அடித்து விரட்டிட்டு தஞ்சாவூரில் கோட்டை கட்டி இவர் ஆட்சி பண்ண தொடங்குகிறார். இவர் தான் பிற்கால சோழர்களை ஸ்தாபனம் பண்ணுறார். இந்த விஜயாலயனுடைய பரம்பரையில் வந்தவர் தான் அடுத்தடுத்தது ஆதித்த சோழன், பராந்தக சோழன், அரிஞ்சய சோழன், சுந்தர சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இப்படி வராங்க. இப்போ இதில் உச்சகட்டமாக ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்திலே ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்து இந்த சோழ சாம்ராஜ்யம் ஒரு பீக் லெவலுக்கு போகுது. ராஜேந்திர சோழனுக்கு 3 பசங்க, வீரராஜேந்திரன், அதிராஜேந்திரன், வீர நரேந்திரன். அதில் ஒவ்வொருத்தவங்க சரி அதிராஜேந்திரன் சொல்லி 3 பேர். இந்த 3 பேருமே போரில் போயிடுறாங்க. சோழ சாம்ராஜ்யம் நேரடியாக வாரிசு இல்லாமல் நிற்கும் பொழுது தங்க வீட்டு பொண்ணை அம்மங்காதேவின்னு சொல்லி விமலாயத்தன்னு கீழ சாலை கட்டி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணோட பிள்ளையை கொண்டு வந்து பட்டம் கட்டி வைக்கிறாங்க. அவன் தான் முதல் குலோத்துங்க சோழன். பிறகு சோழ சாம்ராஜ்யம் வலிமையோட தான் இருக்குது. குலோத்துங்க சோழனுடைய பையன் பேர் விக்ரம சோழன், விக்ரம சோழனுடைய பையன் பேர் குலோத்துங்க சோழன், 2ஆம் குலோத்துங்க. அவனுக்கு தான் அனபாயன்னு பேர். அந்த அனபாயனுடைய புலவர் தான் நம்முடைய சேக்கடார் சாமி. ஸோ அவர் தான் பெரிய புராணம் பாடுறார். அனபாய சோழருக்கு பிறகு திரும்பவும் 3ஆம் சோழ சக்கரவர்த்தி 3ஆம் குலோத்துங்க வருகின்றான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சோழ சாம்ராஜ்யம் குன்றி போகுது. சோழ சாம்ராஜ்யம் குன்றி போகும்போது அதே காலத்தில் மதுரை எவ்வளோ நாள் சப்ரஸ் பண்ணி வச்சிருந்த சோழர்களுக்கு எதிராக அங்கே ஒரு பாண்டிய அரசர் தலை தூக்குறார். அவருக்கு பேர் சுந்தரபாண்டிய தேவர்னு பேர். அவர் இங்கே வலுக்குன்றி இருந்த சோழன் கடைசியில் இருந்த 3ஆம் ராஜராஜன் பேர். அந்த அரசனை அடித்து நொறுக்கி
துரத்தி விட்டுட்டு தானே சோழ நாட்டை கைப்பற்றி கொண்டு மதுரைக்கு தன்னை சுதந்திர அரசனாக அறிவித்துக் கொண்டு தில்லையில் வந்து முடிசூடி கொள்கிறார் நூற்றுக்கால் மண்டபத்தில். அப்போ அவருடைய ஆட்சி பிறக்குது. பாண்டியர்கள் திரும்ப தலை தூக்குறாங்க. பாண்டியர்கள் தலித்து ரொம்ப ஆச்சரியமாக அவங்க ஆட்சி பண்ணும்பொழுது அந்த சுந்தர பாண்டியருக்கு 2 பசங்க, இன்னொரு சுந்தர பாண்டியன் ஒருத்தர் வீரபாண்டியன் பேர். அவர் 2 பேருக்கும் அவங்க அப்பா போனது பிறகு பிரச்சனை, யார் நாட்டை ஆள்றதுன்னு 2 பேருக்குள்ளேயும் சண்டை. உடனே டெல்லியில் அப்போது வடக்க மட்டும் பரவி இருந்த இஸ்லாமியர்களுடைய ஆட்சி. அப்போ அலாவுதீன் கில்ஜி என்று ஒரு அரசர் வடக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் டெல்லியை. அவனுடைய படைத்தளபதிக்கு மாலிக் காபூர்னு பேர். இந்த மாலிக் காபூரோட உதவியை இந்த அரசர்கள் பாண்டிய அரசர்கள் நாடுறாங்க. அப்போ அந்த மாலிக் காபூருக்கு உதவி பண்ணுறதுக்காக பாண்டிய அரசர்கள் உதவி பண்ணுறதுக்காக மாலிக் காபூர் கீழே இறங்கி வரான். டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தான். அது வரைக்கும் தமிழகத்தில் எந்த ஒரு வேற்று நாட்டு அரசாங்கமே கிடையாது. சோழ பாண்டிய சேர இது மட்டும்தான். இஸ்லாம் இருந்திருக்கும். இஸ்லாமியம் சோழ காலத்திலே இருக்குது. ஏன்னா 1500 5 வண்ணத்தார்னு சொல்லி அவங்கெல்லாம் வணிகத்துக்கு வராங்க, வணிகர்களாக வராங்க, ஆட்சியாளர்களாக கிடையாது. இப்போ தான் முதல்ல மாளிகாவர் வரான். மாளிகாவர் வந்தான் 2 குரங்குக்கு 2 அப்பத்துக்கு அடிச்சுக்கிட்ட கதை ஒன்று. பூனைங்க 2 பூனைங்க அப்பத்துக்கு அடிச்சிக்கும் போது ஒரு குரங்கு வந்து வத்திசம் பண்ணுதுன்னா 2 அப்பத்தையும் இது திரண்டு போயிடும். அது மாதிரி மாளிகாவர் வந்து 2 பாண்டிய அரசர்களையும் அடித்து வச்சு நொறுக்கி அடிச்சுட்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அலாவுதீன் கில்ஜிக்கு கீழே செலுத்திட்டாங்க கொண்டு போய். இது கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதி. ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் கொள்ளடிக்கிறான், எல்லா சாமி சிலைகளையும் உடைக்கிறான். திருவரங்கத்தில் பெரிய கலவரமே நடக்குது. திருவரங்கத்து திருமாலை கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் மேல்கோட்டை வரைக்கும் கொண்டு போகிறாங்க. கொஞ்ச நாள் அவர் திருப்பதியில் இருந்ததாக கூட சொல்கிறாங்க. நடராஜா புறப்பட்டு திருவாரூருக்கு போய் அங்கேருந்து எங்கெங்கேயோ போகிறார். கோயிலே இல்லை நடராஜா. ஆமாம், அம்பலப்புலி என்னதுக்கு ஒரு தனி கதையே உண்டு, அது சொல்லுவாங்க. சொக்கநாதரை கல் தரையை போட்டு மூடிட்டாங்க. திருவாரூர் சாமி கல் தரையை போட்டு மூடியாச்சு. இப்படி ஏகப்பட்ட எல்லா கோயில்களும் கிட்டத்தட்ட இந்த நூற்றாண்டில், இந்த 200 நூற்றாண்டில் எந்த தமிழக கோயில்கள்லையும் எந்த கல்வெட்டும் கிடையாது. 2 தடவை போயிருக்காரு நடராஜா. 2 தடவை இல்லை, ஒரு தடவை புளியார வரைக்கும் போயிருக்காரு, இன்னொரு தடவை திருவாரூர் வந்து கொஞ்ச நாள் தங்கி இருந்திருக்காரு. அசுரர்களுடைய ஆட்சி நடக்கிறது சாமி தானே வர விடுவாரு. அப்போ தானே பண்ணி ஆகணும், நமக்கு தான் நடக்கும். அசுரர்களுக்கு பலம் கொடுக்குறாரு சாமி. அதான் ஒரு பாட்டு வந்துச்சு இடையில, சரியா பாட்டை வேற சொல்லக்கூடாது வேற. ஏன்னா நம்மளாம் போட்டு படுத்துறதுக்கு தான். நம்ம தீவினைக்கு எப்படி கழுவி போகிறோம்? அசுரன் ஆட்சி நடந்தால் நமக்கு தீவினை கழுவி. அதே சாமி தான் போயிட்டு திரும்பி வந்துட்டார். அதாவது அடியனே ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கேன், அம்பலப்புலின்னு. நீங்கள் படிச்சு ஞாபகப்படுத்து அனுப்புகிறேன் எடுத்து இந்த சம்பவத்தை. அம்பலப்புலின்னு கதை எழுதியிருக்கேன். இல்லை, அது நிறைய சர்ச்சை இருக்குது. அம்பலப்புலிங்கிறது ஊவேசா அவர் குறிப்பு கொடுக்குறாரு. தீட்சிதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா, நம்ம கல்யாணம் தான் சொல்லுவாங்க. எப்படின்னா நடராஜாவி சிவகாமி எப்படி கொண்டு போனாங்களா, ஒரு பெரிய யானை மாரி கட்டிக்கிறது, குழந்தை தூக்கிட்டு போகிற யானை மாதிரி. கோயிலேருந்து சாமியை ஒரு துணியில் யானை மாரி கட்டி அதில் போட்டுக்கிட்டு தீட்சிதரெல்லாம் தோளில் தூக்கிட்டு போகிற சாமியை. என்ன போகுதுன்னா பிள்ளைக்கு அம்மா வந்துருக்கு அப்படிம்பாங்களாம். உடனே யாருக்கிட்ட வர மாட்டாங்களாம். புரியுதா இல்லையா? அது மாதிரி நடராஜா தூக்கிட்டு போயிருக்காங்க வெளில. ஆமாம், தூளி கட்டி தூக்கிட்டு பிள்ளைக்கு அம்மா வந்துருக்கு, அதை தூக்கிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் யாருக்கிட்ட வர மாட்டான். அப்படிங்கிறதுனால அப்படியே தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல ஒரு புளிய மரத்தில் பெரிய பொந்தல்ல உள்ள வச்சு சரித்திரம் சரவண, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? சொல்றதெல்லாம் நம்புறோம், அவ்வளோதான். பொட்டிங்கிறாங்க, பொட்டியில் போனாரா, இதுமாரி போனாரா, யாருக்கு தெரியும்? கதை நடந்திருக்கு, அவ்வளோதான். அவங்களுடைய கருத்துக்களை ஏற்றிக்க விட்டு தான். அப்படி ஒரு ஊரில் போய் ஒரு பெரிய புளிய மரத்தை பொந்தில் வச்சு மூடி வைக்க தண்ணியெல்லாம் வச்சு மூடி சுத்தமாக மூடிட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். அது அந்த ஊரில் உள்ள ஒரு பண்ணையாருடைய திடலில் இருந்த மரமா. அந்த திடலில் அந்த தாத்தா காலத்துலேருந்து அந்த புளிய மரத்தை மட்டும் யாரும் வெட்டக்கூடாதுடா தம்பி, அந்த புளிய மரத்தில் தெய்வம் உரையுது, இந்த புளிய மரத்தை நீ பூசை போட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் பூஜையை சாமி கும்பிட்டுருக்காரு அவர் இந்த புளிய மரத்தை. பிறகு இந்த நல்லா இதுக்கு தான் சொல்லணேன், பின்னாடி நல்லாட்சி காலம் வரும்பொழுது தீட்சிதர் திரும்பி நடராஜா தேட்டு போகிறாங்க. அவர் தேட்டு போகும்போது இப்படி பல தேசங்களுக்கு போகும்பொழுது
இந்த ஊர் தான் எங்கள் தீட்சை முன்னோர்கள் சொல்கிறாங்க, இந்த ஊரில் தான் இருக்குது, ஒரு புளிய மரத்தில் நடராஜா இருக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ணா எங்களுக்கு தெரியல, எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல, எதுன்னு பார்க்க முடியலன்னா ஒரு மாட்டுக்கார சிறுவன் மூலமாக கேள்விப்பட்டு ஒரு புளிய மரத்தை ஒரு வேளாளர் இருக்கார், இந்த புளிய மரத்தை தெய்வமாக அவர் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அவங்க தாத்தா காலத்துலேருந்து இந்த புளிய மரத்தை சாமியாக கும்பிடுறாங்க, அது என்னென்னு விவரம் தெரியல, நீங்கள் வேணா அங்கே போய் விசாரிங்கன்னு கேட்ட உடனே ஒரு தீட்சிதர்லாம் அவர்கிட்ட போய் கேட்டு அப்புறம் திருப்பி புளிய மரத்தை கொண்டு பார்த்தா உள்ள நடராஜா சாமி அங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்க அங்கேருந்து புறப்பட்டு வந்து திருப்பி கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணி வச்சாங்கன்னு சரித்திரம். இதே மாதிரி ஒரு தடவை திருவாரூர் கோயிலே சாமி இருந்திருக்காரு, நடராஜா சாமி இந்த கோயில். அது இவங்களுடைய காலகட்டம், பிரெஞ்சுக்காரர்களுடைய காலகட்டம். பிரெஞ்சுக்காரர்கள் சிதம்பரம் கோயிலை தங்களுடைய படை பாசறையாக பயன்படுத்தினாங்க. அந்த வெடிகுண்டெல்லாம் வச்சுக்கிறது, துப்பாக்கி வச்சுக்கிறது, அந்த வீரர்கள் தங்கிறது உள்ள தங்கிறதுக்கான ஒரு இடமா. அதனால கிட்டத்தட்ட ஒரு பெரிய மரபே ஒரு 100 ஆண்டு காலம் இடையில விட்டா என்ன ஆகும் பாருங்களேன். வகுப்பு நீங்கள் ஒரு வாரம் கேப் விட்டாலே எல்லாம் வாஷ் அவுட் ஆகிடுது. 100 ஆண்டு காலத்துக்கு 3 தலைமுறை வந்துட்டு போயிடும் மாறி மாறி இல்லையா. மக்களுக்கு வாழே வழி இல்லை அப்படின்னு என்ன பண்ண முடியும். பல பேர் இஸ்லாமியத்துக்கு மாறிட்டான். உயிரோட இருக்கியா அல்லாஹ் அக்பருங்கிறியான்னா மக்களுக்கு முதல்ல உயிர் பயந்தான். முதல்ல அல்லாஹ் அக்பர்ன்ட்டு போயிட்டு முக்காடு போட்டது பூரா அப்படி தான். தமிழக முஸ்லீம்கள் பாதி பேர் இப்படி தான் மதம் மாறினாங்க, உயிருக்கு பயந்து மதம் மாறினாங்க. கிறிஸ்டியன் பின்னாடி வந்து இவங்களுடையது பிரிட்டிஷ் காலத்தில் தான் கிறிஸ்தவனுடைய மதம் மாற்றம். இவன் கிறிஸ்தவன் வந்து உணவுப் பொருளை காமிச்சு மதம் மாற்றினான், சலுகையில் காமிச்சு மதம் மாற்றினான். இஸ்லாமியர்கள் உயிர் பயத்தை காமிச்சு மதம் மாற்றினாங்க. இந்துக்கள் அல்லாத பேர் ஜிஸ்டியான ஒரு வரியே, இஸ்லாமியர் அல்லாத பேர் ஜிஸ்டியான ஒரு வரியை அவருக்கு விதிக்கிறான்னு வரலாறு சொல்லுது. நீ வந்து இஸ்லாமியனா இல்லைன்னா நீ ஜிஸ்டியான ஒரு வரி கட்டணும் அரசாங்கத்துக்கு. அதாவது நீ இந்துவா இருக்கிறதுக்கு வரி கட்டணும் அப்படின்னா பார்த்துங்க அந்த அளவுக்கு இருந்திருக்கு வியாபாரம் இங்கே. அந்த காலகட்டத்தில் ஒரு 100 ஆண்டு காலம் பாருங்க. 1000 தலை கொண்டான்னு ஒரு 1000 தலை கொண்டான் திடல்னு சொல்லி ஒரு திடலே திருவரங்கத்தில் உண்டு. 1000 பேர் தலையை வெட்டினானோ திருவரங்கத்தில். 1000 பேர் தலையை வெட்டியிருக்கானா பாருங்க, அப்படி குடரமா இருக்கு. அமீர் குஸ்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய கவிஞ, பாரசீக கவிஞ, அவன் சிதம்பரம் கோயிலை பற்றி எழுதுறான்னு சொல்றாங்க. ஏன்னா அதை சொல்றது சிதம்பரம் கோயிலுக்கு தான் பொறுத்தது. முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆன கோயில். அந்த கோயிலை அப்படியே பேத்து எடுத்துட்டு போய் யானை மேலே கட்டி ஏற்றிட்டு போனான். அவனுடைய அலாவுதீன் கில்ஜியினுடைய சேவகனாகிய மாலிகாபூர் அவன் எடுத்துட்டு போன அந்த கோயில், தங்க கோயிலில் அவரை அந்த கோயிலை வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பூசாரிமார்கள், அதான் அந்தணர்கள், அவங்கெல்லாம் எடுத்து வந்து அவங்களுடைய தலையெல்லாம் வெட்டி அந்த கோயிலே தோரணமாக தொங்க விட்டுருந்தானா அவன். அதான் யானையை கட்டி ஏற்றிட்டு போயிருக்கான் அந்த கோயிலை அப்படிங்க. அப்படி தங்கத்தை கொள்ளடிச்சுட்டு போயிருக்காங்க நடராஜா கோயிலை. அப்படி பண்ணுறாங்க. அந்த வகையில் சாமியை காப்பாற்றி வச்சுருக்காங்களே, அதுக்கே நம்ம கும்பிடணும். சாமி இன்னைக்கு நம்ம பார்க்குறோன்னா அதுக்கு இது பூஜை பண்ணுறவங்க இல்லைனாக்கா இன்னைக்கு நமக்கு சாமி கிடையாது. அப்புறம் 2வது வாட்டி திருவாரூருக்கு போயிருக்காரு. திருவாரூரில் கொஞ்ச நாள் இருக்காரு. இப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் சரித்திரங்கள். பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கு, இதுதான் உண்மை. அப்படி கூட காலகட்டத்தில் அந்த நிலையில இப்போ இப்படி ஒரு அநியாயமான காலகட்டத்தில் ஞானவாபி இந்த காலகட்டங்கள்லாம் நான் கோயிலில் உள்ள மூர்த்திகள்லாம் காப்பாற்றது தான் மண்ணில் போச்சுக்கோங்க. எங்கே தோண்டாலும் மண்ணில் சாமி கிடைக்காது. காரணம் இவனுங்க தான். தோன்ற இடத்துலலாம் சாமி வர்றாருன்னா காரணம் எல்லா கோயில்களுடைய உற்சவங்கள், எத்தனையோ உற்சவங்கள் கண்ட சாமியெல்லாம் மண்ணுள்ள கிடக்கிறாங்க இன்னும் எல்லாம் தெரியாத அளவுக்கு. அது காரணம் இந்த அநியாயம் பண்ணக்கூடிய இந்த இஸ்லாமியர்களுடைய ஒரு விஷயந்தான். இந்த காலகட்டத்தில் தான் வீர கம்பன்னர் என்று சொல்லக்கூடிய ஒரு தெலுங்கு அரசர் உற்பத்தியானார். ரொம்ப ஆச்சரியமான வீரமுடையவர் அவர். இந்த அவருடைய மனைவி அந்த அம்மாவுக்கு ரொம்ப மதுரையில் சொக்கநாதர் மேலே ரொம்ப ஆச்சரியமான பக்தி அவருக்கு. அதனால் சொக்கநாத பெருமானை தரிசனம் பண்ண வேண்டும், மதுரை சாமி கூட வேண்டும், மீனாட்சி அம்மா தரிசனம் பண்ண முடியலாம் அவங்களுக்கு விருப்பம் ஏற்படுறதுனாலையும் அதில் மதுரை மேலே படையெடுத்து போனார். அது வரைக்கும் இஸ்லாமியருடைய ஆட்சி நடக்குது மதுரையில். கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலத்துக்கு பிறகு வீரக்கம்பன் உடையார் சொல்லக்கூடிய ஒரு தெலுங்கு அரசர் அவர்.
அந்த அரசர் உற்பத்தியாகி மதுரை மேலே படையெடுத்து போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசு இஸ்லாமிய அரசர்கள்லாம் அடித்து நொறுக்கி கொன்று எல்லாரையும் வெளியேற்றி அதுக்கு பிறகு இப்போ திருப்பரங்குன்றத்து மேலே ஒருத்தனுக்கு கட்டி வச்சிருக்காங்க சிக்கந்தர். அந்த சிக்கந்தருங்கிறவன் தான் ஆட்சி பண்ணவன் கடைசியாக. அந்த சிக்கந்தருங்கிறவன் தான் போய் திருப்பரங்குன்றத்து மேலே பதுங்கிக்கிறான் போய் அரசருக்கு பயந்து கொண்டு ஓடியே திருப்பரங்குன்ற மலை மேலே வச்சு கொண்டிருக்காரு அவனை. அவன் கொன்ன இடத்துலேயே அவனை கொன்ன இடத்துல தான் அப்படியே அங்கே அடக்கம் பண்ணி அங்கே மசூதி ஆகிப்போச்சு. அது பின்னாடி வந்தவன் மசூதி கட்டிட்டான். ஸோ அதுக்கு பிறகு அரசர் மதுரையை ஆட்சி பண்ணுறாரு. அந்த மீனாட்சி அம்மாவை தரிசனம் பண்ணுறாங்க. கல்தர் சொக்கநாத பெருமானுடைய சன்னதியில் 200 வருஷத்துக்கு பிறகு உள்ளே பூந்து 13-14 200 வருஷத்துக்கு பிறகு திரும்பவும் இந்த பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த சரித்திரத்தை மட்டும் நீங்கள் சுவையாக படிக்கணுன்னாக்க காவல் கோட்டம்னு ஒரு நாவல். காவல் கோட்டம் அந்த நாவல் அது கதை தான் இருக்கும். பாதிக்கு மேலே படிக்க முடியாது. அது கொஞ்சம் மோசமாக இருக்கும். நீங்கள் இந்த சரித்திரம் மட்டும் இன்பமாக அனுபவிக்கணும்னா இதை படிக்கலாம். குறைஞ்ச ஒரு 10-15 அத்தியாயம் இதை படிங்க. காவல் கோட்டத்தில் இது பிடிஎஃபாகவே கிடைக்குது. அது சாகித்ய அகாதமி விருது பெற்றது. சுப வெங்கடேசன் MP ஒருத்தர் இருக்காரு, அவன் எழுதுனது தான் அது. சாரி, அவர் எழுதுறது தான் அது. அது பாதிக்கு மேலே படிக்க முடியாது. ரொம்ப தாங்க முடியாத ஒரு அபத்தமாக இருக்கும் பல விஷயங்கள். ஒரு கதையாக கொண்டு போகாமல் கண்ணாமண்ணான்னு எழுதி வச்சிருப்பார். இந்த பகுதியை நல்லா எழுதியிருப்பார். அதில் அவர் அனுபவிச்சு பாருங்கள் அதை போய். அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் கொண்டு வந்து தெலுங்கு அரசர்கள் அவங்க அந்த கம்பண்ண உடையார் உற்பத்தி பண்ண அந்த அரசாங்கம் தான் பாமினி அரசாங்கம். விஜயநகர பாமினி ராஜ்யம்னு இதுக்கு பேர். விஜயநகர அரசாங்கத்தை வந்து ஒரு இந்து ராஜ்யத்திலும் உற்பத்தி ஆகிறதுக்கு பிறகு தான் இந்துக்கு அரசர்கள் அவர்களுக்கு கீழே வந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர்னு பேர் அதுக்கு பிறகு. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த தெலுங்கு தாக்கமும் தமிழகத்தில் வருகிறது. இந்த கம்பண்ண உடையார் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய விசுவாசிகளை இங்கே நியமிச்சுட்டு போகிறார். தமிழகத்தில் ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திரும்பி தன் விஜயநகரத்துக்கு போயிடுறாரு. அப்படி மதுரை நாயக்கர், தந்தை நாயக்கர்னு நாயக்க அரசாங்கம் அப்போ தான் உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த நாயக்கர் அரசாங்க காலகட்டத்திற்கு பிறகு தான் இங்கே பிற்காலம் என்று சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரலாற்றுக்கு முந்தைய அந்த இஸ்லாமிய வருகைக்கு பிறகு உள்ள காலத்தை பிற்காலம்னு சொல்லுவாங்க. இந்த பிற்காலத்தில் தோன்றிய அருளாளர்கள் என்று பார்க்கும்பொழுது இதில் யார் வந்துடுறாங்க, தர்மியாதனமே பிற்காலத்தில் உற்பத்தி ஆகுது தான். ஏன்னா நாயக்க அரசர்களுடைய வரிய பண்டார முத்திரை வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை பெற்றவராக தான் நம்முடைய கமலஞான பிரகாசர் இருக்கிறார், நாயக்கருடைய அரசாங்கம். அதனால இவங்களுடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சொற்கள்லாம் இருக்கும். ராய அப்படின்னு இருக்கும், தேசிக ராய அப்படி. ராயர்னா கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற அந்த ராயருங்கிற சொல்லையே இலக்கியத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. நம்முடைய குமரகுரு சுவாமிகள் மாசிலாமணி தேசிக ராயங்கிறார், தன்னுடைய குருநாதர் அரசன் போல காண்பிக்கிறார். ஸோ அந்த அவங்களுடைய தாக்கத்து துரைங்கிற வார்த்தை, தன்மதுரை நீயலவோ அப்படிங்கிறார் குஞ்ஞான சம்பந்த பெருமான் சொக்கநாத பெருமானார். படிச்சிருக்கோமா அதை? தன்மதுரை நீயலவோ, செங்கோல் செலுத்தும் தன்மதுரைனார், தர்மத்தை செய்யக்கூடிய துரைங்கிற வார்த்தை இவங்களுடைய தாக்கத்துக்கு பிறகுதான் வருகிறது. சாமியை துரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை பார்க்கணும். அந்த பிற்கால அருளாளர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி அந்த அரசாங்கத்தோடு எந்த எப்படி அவங்க அருள் திரும்ப பரப்புறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சாமி என்ன பண்ணுகின்றார், போருக்கு உற்பத்தி பண்ணுறார், அந்த இடத்துல சமய வளர்ச்சியும் நிறுத்துறாரு. பிறகு திரும்பவும் அது நீக்கிறதுக்கு ஒரு அரசன் அனுப்புகிறாரு. அதே காலகட்டத்தில் அருளாளர்களை அனுப்புகிறார். விளங்க புரியுதுங்களா இல்லையா? இது நடந்து கொண்டிருக்கு. அந்த காலகட்டங்களில் ஒரு அற்புதமான ஞான பெருமானாக நமக்கு அருணகிரிநாத பெருமானார் கிடைக்கிறார்கள். அருணகிரிநாத பெருமானுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலையில் தான் அவர் வாழ்கின்றார். ரொம்ப செல்வந்தராக இருக்கிறார். மிகவும் போக வாழ்க்கையில் விருப்பமுடையவராக அவருடைய காலம் இருக்கிறது. பெண்ணின்பத்தை அனுபவிப்பதே மிகுதியாக ஒரு வேட்கையுடையதாக இருக்கிறார். திருமணம் செய்து கொண்டார்னு சொல்லுகிறார்கள், சிலர் திருமணம் செய்யாதவர்னு சொல்லுகிறார்கள். ஆனால் பெண்ணின்பமே அவருக்கு அதிகமான ஒரு விஷயத்தை கொடுக்குது, இன்பத்தை கொடுக்குது. அதிலே செலுத்துகிறார் தன்னுடைய அறிவை, காலத்தையும் செல்வத்தையும் செலுத்துகிறார். பெண்களை தேடித்தான் போவார் எப்பொழுதுமே. அந்த காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் இவருக்கு ரொம்ப அதீதமான போக வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன ஆகும் தெரியும். நமக்கு அனுபவிக்கக்கூடிய போகம் என்பது சாமி தீர்மானிச்சிருப்பார். இதுதான் நமக்கு லிமிட்னு மரியாதையாக இருந்துக்கணும். எல்லாத்தையுமே சொல்கிறேன், ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுனாலும் சரி தான், இது சாப்பிட்றது எனக்கு பிடிக்குது, இதை விரும்புகிறேன்னா அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருப்பார் சாமி. அதுக்கு பிறகு அதில் உள்ள போகத்தையும் மோகத்தையும் நம்ம விட தயாராக இருக்கணும். இல்லைன்னா அதுவே நமக்கு ஒரு எதிரி ஆக்குவார். திரும்ப அந்த சிந்தனையே அதை எதிரியாக ஆக்குவார். அந்த வகையில் அருணகிரிநாத பெருமானுக்கு தொழுநோய் இருந்தது.
தொழுநோய் வந்த போதும் கூட இவரால் அந்த பெண் மோகத்தை அவரால் விட முடியலங்கிறாங்க. அப்போது இவர் தொழுநோய் வந்த காலத்தும் காசு பணம் இல்லாத காலத்தும் தாசி வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறார். தாசி வீட்டுக்கு போகும்போது தாசியெல்லாம் ஒத்துப்பாளா? யார் தழுவ வருவா கிட்ட அந்த நேரத்துக்கு? யாரும் வரலை. அப்பவும் பெண்மோகம் தவிக்க முடியாமல் தாங்க முடியாமல் அவர் அரற்றுகிறார், துன்பப்படுகின்றார். அந்த நேரத்தில் ஒரு உடன்பிறந்த சகோதரி அவங்க சொல்லுகிறார்கள், எப்படி அப்பர் சாமிக்கு ஒரு சகோதரி வந்தாங்களோ அதே மாதிரி இவருக்கு ஒரு சகோதரி தான் சொல்லுகிறார்கள். இந்த சகோதரி சொல்லுகிறார்கள், இது மாதிரி அருணகிரி பேர், அருணகிரி உன்னால் பெண்மோகத்தை தனித்துக் கொள்ள முடியவில்லையா? நானும் பெண் தான் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க வேண்டுமென்றால் என்னை அனுபவித்துக் கொள்ளுனாங்களாம் உடன்பிறந்த சகோதரி. அந்த அளவுக்கு அவன் புத்தி புகட்டத்துக்கு வேறு என்ன வழி? தொழுநோய் வந்துருச்சு, அப்பவும் மணந்திருந்தலை, அப்பவும் தவிக்கிற, அப்போவும் உன்னுடைய அந்த ஆற்றாமை எப்படி தான் கட்டுப்படுத்துவது? அப்போ உனக்கு பெண்ணு தான் வேண்டதுக்காக நானும் பெண்ணு தான், என்னை வேணால் பயன்படுத்திக் கொள்றதுங்க அண்ணாக்கா. ஆனால் அது பெருமா ஒரு ஆணை அதிர்ச்சி அடைஞ்சு இனி இந்த உயிரை வாழ்த்து வச்சு கொண்டு நம்ம வாழணுமா அப்படின்ட்டு அப்போ தான் முடிவெடுக்கிறார், எங்கேயாவது உயிரை விட்டுற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி அவர் வேகா வருகிறார். இந்த பக்கத்திலே உசத்த இடம் ரெண்டு இருக்குது. ஒன்று திருவண்ணாமலை மலை, இன்னொன்று திருவண்ணாமலை கோபுரம், ராயர் கோபுரம்னு அதுக்கு பேர். சாமி அந்த திருவண்ணாமலை சாமியுடைய கோபுரம் 4 கோபுரம் இருக்குது. முதல்ல கிழக்கு இருக்கிற கோபுரம், கிழக்கு அதாவது கீழே கோபுரத்துக்கு ராயர் கோபுரம்னு பேர். அது கிருஷ்ணதேவராய மகாராஜா திருப்பணி பண்ண கோபுரம், ஆச்சரியமான பெரிய வசந்த கோபுரம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெருசுங்கிறது. அதேமாதிரி தெற்கு நோக்கி இருக்கிற கோபுரத்துக்கு திருமஞ்சன கோபுரம்னு பேர். மேற்கு நோக்கி இருக்கிற கோபுரத்துக்கு பேய கோபுரம்னு பேர். வடக்கு கோபுரத்துக்கு தான் அம்மணியம்மாள் கோபுரம். இப்படி இருக்குது எல்லாரும். இந்த அம்மணியம்மாள்ங்கிறவங்க சித்தர், அவங்க திருப்பணி பண்ணி தான் கும்பாரம் கண்டு தர்றாங்க. அவங்க போய் யாரும் செல்வந்தர் வீட்டு வாசலை பண்ணிட்டு உங்கள் வீட்டில் உள்ள பணம் எடுத்துகிட்டு வாங்கலாம், அப்படி வாங்கி தான் திருப்பணி பண்ணதான் சொல்லுகிறாங்க சரித்திரங்கள். அப்படி அந்த கோபுரத்து மேலே ஏறி உயிரை உள்ளான்னு கீழே விழுந்தார். விழும் பொழுது பூர்வ வினை, பூர்வ புண்ணியம் விழும்பொழுது அதிர்ச்சி வரும்ல, பயம் வரும்ல. அந்த நேரத்துக்கு அம்மா அப்படின்னு சொல்லுவோம், சொல்ல மட்டுமா? அப்படி ஏதோ சொல்ல நினைத்தவர் முருகான்னு விழுந்தாருக்கு. வேறந்து விழும்பொழுது முருகான்னு விழுந்தார் பாருங்க. அப்படியே சாமி வந்து தாங்கினார். கீழே விழும்போது கையில் தங்கி கீழே விட்டார். அருணகிரி, இறைவன் கொடுத்தது உடம்பு, இந்த உடம்பு உயிருக்கு இறைவன் கொடுத்த சொத்து. இது மாயாயந்திர தனுவுனுள் ஆன்மா. இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இறைவனை அடைவதற்கான வழியைத்தான் பார்க்க வேண்டும் என்று தவிர்த்து ஆத்மகத்தி செய்து கொள்வது எத்தனையோ காலகட்டத்தில் நீ நரகத்தில் இருப்பதற்கு. அப்போ முருகப்பெருமான் நேராக வரல. முருகப்பெருமானப்போ ஒரு அடியார் வந்து தான் பிடிக்கிறார். அடியாரை போல வந்து உபதேசம் பண்ணுகிறார். அதான் அவரோட குருநாதராக வந்த கோலம் அது. அதனால் உயிரை போக்கி கொண்டு நினைத்து கொள்ளாத, சும்மா இரு அப்படின்ட்டு விட்டார். சும்மா இரு அப்படின்னு போனார். சரி அப்படின்ட்டு உட்கார்ந்தார். 12 ஆண்டு காலம் உட்கார்ந்தார் அருணகிரிநாத பெருமானார். 12 ஆண்டு காலம் சாமி அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துக்கு 12 ஆண்டு கால தவம், பேசாதவர். ஆமாம், சும்மா இரு. சும்மா இருக்கிறது பெரிய இருக்கிறதே, அது அதை கூட வெளியே சொல்லிட்டாரு இப்போ நம்மளுக்கு. இல்லை அப்படியே சும்மா இருக்கிறது தானே பெரிய முடியாத காரியம். சும்மா இருக்கிறது தான். சும்மா இருக்க முடியுமா? அவர் சும்மா இரு அப்படின்னு பண்ணார். உட்கார்ந்தார். 12 ஆண்டு காலத்துக்கு பிறகு முருகப்பெருமான் பிரத்யட்சமாகிறார். 12 ஆண்டு கால தவக்காலம் முருகப்பெருமான் பிரத்யட்சமாகி நாக்க நீட்டுன்னு சொல்லி தன் வேளாள பிரணவோபதேசம் பண்ணுகிறார். பாடு அப்படின்னார். என்ன பாடுறது? முத்து முத்தாக பாடுன்னு ஆரம்பித்தார். அங்கேருந்து ஆரம்பிச்சா முத்தை தரு பக்தி திருநகைன்னு ஆரம்பித்தார். அப்போ கூட தெய்வான அம்மாவை சொல்லி தான் பாடார், திருவருளை சொல்லி தான் பாடுகிறாங்க. முருகப்பெருமானோட சக்தியாகிய தெய்வானை சொல்லி பாடுகிறார். முத்தை தரு பக்தி திருநகை என்று சொல்லி ஆரம்பித்து பாடுகின்றார்னு பார்க்கணும். இப்படித்தான் அவருடைய சரித்திரம் தொடங்குகின்றது. அவருடைய கந்தர் அனுபூதி என்கின்ற அற்புதமான ஞான நூல்களில் பார்த்து சொல்கிறார். சாமி சொல்கிறார், பேசா ஆசா நிகழம் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்தது. எப்பொழுது பேசாத அனுபூதி பிறக்கும்? என்னுடைய ஆசையாகிய நிகழம் தீர்ந்தாத்தான் எனக்கிட்ட பேசா அனுபூதி பிறக்கும். ஆசா நிகழம் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்று சொல்லுகிறார். அடுத்து
சும்மா இரு சொல் அற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படிங்கிறார். இப்படிதான் பயன்படும் அந்த வார்த்தை. சரித்திரம் உங்களுக்கு எப்படி இருக்கு? யார் சொன்னாங்கன்னா சாமி தான் சொல்றாரு. அதை பதினாறு பெருமான் சொல்றாங்க. அதை சும்மா இருன்னு சாமி வந்து சொன்னாருங்கிறத சொல்றாரு. சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு பொருளும் தெரியவில்லை. ஓடி வந்து உபதேசம் பண்ணார் சாமி. உடனே அங்கேயே இருக்கிறார். திருப்புகழ் எல்லாம் பாடுகின்றார். விராலிமலைக்கு வா என்று சொல்லி ஆரம்பித்தார். விராலிமலைக்கு வா, வயலூருக்கு வா அப்படின்னார். அங்கேருந்து புறப்பட்டு சேத்திர யாத்திரைகளுக்கு போகிறார் என்று பார்க்கிறோம். அவர் திருவண்ணாமலையில் இருந்த காலகட்டத்தில் பிரபுடராசன் என்று சொல்லக்கூடிய அரசன் அங்கே ஆட்சி பண்ணுகின்றார். நாயக்கர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு அரசன் பிரபுடதேவ மகாராஜன் பேர். இந்த பிரபுடதேவராக மகாராஜனை பற்றிய தன்னுடைய திருப்புகழிலே குறிக்கிறார் நம்முடைய அரையநாத பெருமானார்.